எந்த ஊரு, எந்த நாடு, எந்த கிராமத்தில் இருக்கிறோம், என்ன தராதரம் என்பதெல்லாம் தேவன்கிட்ட இல்லை. பாபிலோனில் வாழ்ந்தாலும் உங்க மேல என் மேல ஒரு ஆசீர்வாத திட்டத்தை கட்ட வச்சிருக்கு. எப்பவும் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறவன் பாத்திரம் கழுவிட்டே இருக்கவா இல்லை, உனக்கு அந்த வேலை முடிஞ்சிட்டு. தலையிலே மூட சுமந்து வாழ்றவனுடைய வாழ்க்கை சாகர வரைக்கும் தலையிலே மூட சுமந்து வாழணும்னா இல்லை. நான் சுமந்தது போதும். நான் தலையில மூட சுமந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பில்லாத அறிவில்லாத ஒரு குடும்பம், ஆக வாழ்நாளமா அந்த குடும்பம் படிப்பறிவு இல்லாம யாரும் படிக்காம அப்படியே வாழவா இல்ல. நான் படிக்கல, என் சந்ததிகள் படிப்பு பட்டதாரி ஆகி உலகம் எங்கும் போயிருப்பார்கள். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Glory to God. நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம். உங்க சரித்திரத்தை நாளுக்கு நாள் மாற்றி அமைக்கிறவர். டே பை டே, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். உன் பழைய வாழ்க்கை கஞ்சி மட்டும் கொடுத்துச்சுன்னா கஞ்சி மட்டும் தான் கொடுத்துருக்கலாம். ஆனா டே பை டே உன்னை விருத்தி அடைய செய்வார். உன் பழைய வாழ்க்கை ஓல்டெல்லாம் ஓடியே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க சரித்திரத்தை நாளுக்கு நாள் மாற்றி அமைக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள் ஒருவராக வாழுகிறார். உங்களுக்குள் தினமும் அதை செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திர. பழைய எல்லா வாழ்க்கையில் இருந்த கசடுகள்லாம் ஓடி போகணும். பழைய தோல்விடாவதாக பொருளாதாரம் இல்லாத நிலைமையெல்லாம் ஓடி போகணும். உங்களுடைய தன்னுடைய பொற்ற தகப்பன் செய்த தாய் செய்த அந்த பணிகள் எல்லாம் ஓடி போயிடணும். உங்க லைஃப், உங்க பிள்ளையுடைய லைஃப், உங்க பேரனுடைய லைஃப் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். யூதர் அல்லாதவர்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார்.